மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை ஆகிய 2 துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் அந்த துறை அமைச்சர்களுடைய பதிலுரை என்பது இருக்கிறது. அதாவது தமிழக சட்டமன்றம் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடருடன் தொடங்கியது. கடந்த 4 நாட்களாக வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் அரசு விடுமுறை விடுக்கப்பட்டிருந்தது சட்டப்பேரவைக்கு. சொன்னால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. சட்டப்பேரவையில் முதன்முறையாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், அவர் ஏற்கனவே MBBS படித்தவர், IRS ஆபீசராக இருந்தவர். அவர் பல்வேறு உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். அதே போல வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், மூத்த 2 அமைச்சர்கள் இன்று தங்களுடைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேச இருக்கிறார்கள். முதலமைச்சரும் இன்றைக்கு 100வது நாள், இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் செய்தித்தாள்களில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து, அனைத்து பேப்பர்களிலுமே பார்த்திருந்தீங்கன்னா முதல் பக்கத்தில் இந்த அரசாங்கத்தின் 100 நாள் சாதனை என்னென்னலாம் செய்யப்பட்டது, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதே போல விவசாயிகளுக்கான அந்த கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன், குறிப்பாக அது குறைந்த அளவுக்கு ஒரு கடன் தள்ளுபடி 35,000 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சாதனைகளை செய்கிறார்கள். இன்று சட்டப்பேரவைக்கு வரும்பொழுது அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவிப்பு, குறிப்பாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வரவேற்பு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் 100வது நாள் இந்த அரசாங்கம் அமைந்து மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டு 100வது நாள் ஆகிறது. எனவே அதை கொண்டாடும் விதமாக இந்த விழா என்பதும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை குறிப்பாக முழுவதுமாக நேரலை செய்யப்படுகிறது. தமிழக சட்டமன்றம் 1952 நேரு பிரதமரான பிறகு முதன்முறையாக தமிழக சட்டமன்றத்திலே முதல் அமைச்சரவை உருவானது. அதுதான் 1952வது அமைச்சரவை. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற விவாதங்கள் அனைத்துமே நேரலையாக கொடுக்கப்படுது. திமுக ஆட்சியிலும் நேரலை கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள் சொன்னால் முதல் 1 மணி நேரம் மட்டும் கேள்வி நேரம் மட்டும், அதே போல முதலமைச்சர் பேசும்போது மட்டும் நேரலை கொடுத்தார்கள். ஆனால் இந்த முறை அனைத்து விஷயங்களுமே, குறிப்பாக எதிர்கட்சி இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அதிமுக சார்பில் ஒருவரும், திமுக சார்பில் ஒருவரும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலாகவும், அதே போல எதிர்கட்சிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உறுப்பினர்கள் 2 பேர் 3 பேர் பேசுவார்கள். அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்கட்சியான திமுகவிற்கு 2லிருந்து 3 பேர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அதிமுகவிற்கு 2 பேர் கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் சேர்த்து 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது 59 பேர் திமுக, அதே போன்ற 41 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிஎம்கேவுக்கு இருக்கிறார்கள். இதுதான் குறிப்பாக தமிழக சட்டமன்றத்துடைய முக்கியமான ஒரு இதுவாக இருக்கின்றது. தற்போது பொறுத்தவரை தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை இன்று காலை இந்த நேரலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்பான ஒரு மானிய கோரிக்கை விவாதம் என்பது ஒரு முக்கியமான விவாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் திருக்குறளுடன் இந்த சட்டப்பேரவையை தொடங்கி வைப்பார். அந்த நிலையில் தான் தற்போது ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டு வருகின்றது. நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் பதிலளிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இந்த சுகாதாரத்துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் குறித்து அவர்கள் பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக நாளைய விவாதத்தை பொறுத்தவரை நெடுஞ்சாலைகள், பொதுப்பணி, இளைஞர் நலன் துறை அமைச்சராக கூடிய ஆதவ் அர்ஜுனா தனது டிமாண்டை மூவ் பண்ண இருக்காரு. அதே போல 19ஆம் தேதி ஆனந்துடைய அமைச்சர் நீர்வளம், உள்ளாட்சி மற்றும் சுற்றுலாத்துறை ராஜேஷுடைய டிமாண்ட் புதன்கிழமை இருக்கிறது. அதே போல ஆகஸ்ட் 20ஆம் தேதி வியாழக்கிழமை உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை அமைச்சர் மயிலாப்பூர் MLA வரக்கூடிய வெங்கட்ரமணன் குறிப்பாக செயலாற்ற இருக்கிறார். அதே போல சிறப்பு திட்ட செயலகம் மற்றும் மின்சாரம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது. அதே போல 24ஆம் தேதியும் சட்டமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது திங்கட்கிழமை, நடுவில் 2 நாள் சனிக்கிழமை விடுமுறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. அதே போல 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இயற்கை வளங்கள் மற்றும் தொழில் முதலீடு, குறிப்பாக கீர்த்தனாவுடைய துறையும், அதே போல தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார், அவர் 2 பேரும் தங்களுடைய டிமாண்டை கொண்டு வர போறாங்க. அதாவது இது டிமாண்ட்னா என்னன்னா, குறிப்பாக தங்கள் துறைக்கு உதாரணமாக இண்டஸ்ட்ரி துறைக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கிறார்கள் சொன்னால் அந்த 2000 கோடியில் என்னென்ன திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள், கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட விமான நிலையம் கொண்டு வரப்படுமா இல்லையா என்பது போன்ற முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயத்தில் டிமாண்ட் செய்யப்பட்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய குறைகளை குறித்து எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுவார்கள். அதனை அவர்கள் விலக்கி செய்வார்கள். அது அப்போதுதான் அவர்களுக்கு அந்த 2000 ரூபாய் நிதி என்பது கிடைக்கும். இதுதான் குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. இது ஒரு அரசாங்க ரீதியாக, நிர்வாக ரீதியாக ஒவ்வொரு துறை அமைச்சரும்
இது போன்ற டிமாண்டை கொண்டு வந்தால்தான் அந்த துறைக்கு உதாரணமாக இப்ப 2 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட் ஒவ்வொரு துறைக்கா போய் சேரும். உதாரணமாக பாத்தீங்கன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டை பொறுத்தவரை 50,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு சென்றால் அந்த 50,000 கோடியை அவர்களுக்கு இந்த கவர்மெண்டுடைய ட்ரெஷரியிலிருந்து பிரிந்து செல்வதற்கான ஒரு சட்ட நடைமுறை தான் இந்த டிமாண்ட் என்று சொல்வார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்று சொல்வார்கள். இதிலே கடந்த காலங்களெல்லாம் மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக இருந்தார்கள். தற்போது பலரும் இளம் அமைச்சர்களாக இருக்கார்கள். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்கள். முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். உதாரணமாக முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தமிழக சட்டமன்றம் 9:30 மணிக்கு கூடிய பிறகு பல்வேறு உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், முதலமைச்சர் இன்றைக்கு 100வது நாள் என்பதால் 110 விதியின் கீழ் ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பில் அவருடைய பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த தமிழக சட்டமன்றம் என்பது இந்த 17வது சட்டமன்றம் என்பது 16 சட்டமன்றங்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. 1952 16 முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஓமந்தூரா ரெட்டியில் ஆரம்பித்து அதற்கு பிறகு பக்தவச்சலம், காமராஜர் உள்ளிட்டவர்களையும் கண்ட ஒரு சட்டமன்றமாக இந்த சட்டமன்றம் என்பது இருக்கின்றது. இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை முதல் முறையாக தான் அனைத்து நிகழ்ச்சிகளுமே பாத்தீங்கன்னா நேரலையில் காட்டப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் பேசுவதெல்லாம் கடந்த காலங்களெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும். எனவே எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்களே பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய வகையில் தற்போது இந்த சட்டமன்ற நேரலை நிகழ்ச்சி நேற்று ஒரு இடத்தில் பார்த்தீங்கன்னா ஏவாவேல் பேசும் பொழுது வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற, மக்களவை, ராஜ்யசபாவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரலை செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த நேரலை என்பது முக்கியம். அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சி 100வது நாள், 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தமிழக முதலமைச்சராக ஒரு இளைஞர், குறிப்பாக ஒரு தமிழக அரசியல் வரலாற்றிலே கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் குறிப்பாக 35% வாக்குகளுடன் 108 எம்எல்ஏக்களுடன் வெற்றி பெற்ற கட்சியாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றது. எம்ஜிஆர் கூட ஆரம்பத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறவில்லை. அவர் 1962 எம்எல்ஏ ஆனாலும் கூட அவர் 3வது முறையாக எம்எல்ஏ ஆன போதுதான் முதலமைச்சரானார். ஆனால் விஜய் எம்எல்ஏவாகியே உள்ளே வரும்போதே முதலமைச்சராக, சட்டமன்றத்திற்கு அவர் நுழையும் போதே முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்தோடு வந்திருக்கிறார். எனவே பலருக்கும், இளைஞர்கள் பலருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையால் திட்டமிட்டு கொன்றதாக புகார் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை குறிப்பாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இளைஞர்கள், கோவையில் ஒரு இளைஞர், அதே போல திருவிற்றூரில் ஒரு மாணவர் என 2 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதில் விவாதம் செய்ய சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்கும், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கும் ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் சிலவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முக்கியமான அம்சங்கள் ஏற்கனவே கோவை மாணவர் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் கூட இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய சட்டசபை நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. வரக்கூடிய செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இன்றில் ஆரம்பித்து 15 நாட்கள் மொத்தமாக இந்த சனி ஞாயிறு விடுமுறை, அரசு விடுமுறை எல்லாம் கழித்து 15 நாட்கள் சட்டமன்றம் நடைபெற இருக்கின்றது.